Hey guys, welcome to Vibrant Vibes. எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட்டு ஐயனார் துணை சீரியல் எபிசோடில் இன்றைக்கி என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே சேரன் கப்பலில் தான் காமிப்பாங்க. இங்கே இவரோட ஜோடி வந்து வேலை செஞ்சு கையில் அழுக்க இருக்கும். நீ ஏன்பா இந்த வேலையெல்லாம் செய்கிற? நீ எதுவுமே வேலையே செய்யாத, நீ ராணி மாதிரி இரு, உட்காந்துக்கோ. நீ வந்து வெயிலெல்லாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வீட்டுக்கு வந்து எந்த வேலையும் செய்யணும்னு அவசியமே இல்லை. இப்போவே எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக பேசும்போது அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பாண்டியனும் வானதியும் காமிப்பாங்க. பாண்டியன் வந்து வானதிக்கு பிடிச்ச எல்லாமே ஆர்டர் பண்ணி 2 பேரும் நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. வானதிக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். பாண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்ட, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமான்னு சொல்லுவாள். பாண்டி சொல்லுவான், எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் வானதின்னொடனே, உனக்கு எப்படி இப்படி திடீர்னு இப்படிலாம் தோணுச்சுன்னொடனே, எல்லாம் நிலானியால் தான் தோணுச்சு, அவங்க தான் சொன்னாங்க வெளியில் கூட்டின்னு போன்னு சொன்னோடனே வானதிக்கு இதை கேட்டோடனே ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிற நீ இன்னொன்னே, இல்லை நம்ம 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டிருக்கோம்ல, நீங்கள் வெளியில் போங்க, வெளியில் போனாக்கா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஓ, அப்போ அவங்க சொல்லி தான் என்னை கோயிலுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போனோடனே, இல்லை அவங்க அப்படி சொல்லலை, வெளியில் எங்கேயாவது கோயில் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோதானே, ஏன் நமக்குள்ளே நடக்கிறதெல்லாம் நீ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பேன். நான் எதுவும் ஷேர் பண்ணலாம், அன்றைக்கி சோழன் ஒன்று வண்டியில் கொண்டுபோது நீ தான் அவன்கிட்ட ஃபுல்லாக என்னை பற்றி குறையா சொன்னியாமே, அதை வந்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும், என்ன பண்ணுறது. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க, 2 பேருக்கும் செட் ஆகும்னு சொன்னாங்க. அதான் இப்போ கூட பாரு, காலையிலேருந்து நல்லா நிம்மதியாக போச்சு, ஒரே நிமிஷத்தில் நீ எல்லாத்தையும் கெடுக்கிற பார்த்தியா, எனக்கு பயமாக இருக்குது வானதி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் இதே மாதிரி தான் நீ பண்ணிகிட்டே இருப்பியா, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு வானதிக்கு புரிஞ்சிடும். பாண்டி, நீ பயப்படுறியா, நான் சும்மா தான் கேட்டேன், கோச்சிக்கலான்னு. நடிக்காத, நீ கோச்சிக்கிட்டே நல்லாவே தெரியும். இல்லை பாண்டி, நான் சும்மா தான் சொன்னேன், வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் பழையபடி சாப்பிடுவாங்க. இங்கே புது ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு வந்து நிலாவும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வந்து ஓப்பனிங் பண்ணி நிலாவுக்கு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பாங்க. நிலாவும் சொல்லணும் சூப்பராக இருக்குங்கன்னொடனே அவளோட ஃப்ரெண்டு ஷோபனோட ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பால்லாம் காய்ச்சிருவாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, 3 பேரோட ஃபஸ்ட்டு லெட்டரை தான் வந்து ஆஃபீஸ்க்கு நேமாக வச்சுருப்பாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு, 3 பேருமே எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இது பண்ணியிருக்கீங்க, ஆனால் காசு மட்டும் நிலா மட்டும் காசு போடாமலே பார்ட்னராக ஆயிட்டாங்கன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்டு வந்து சைலண்டாக இருக்க சொல்லி எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் அவர் வந்து அவர் வந்து நான் சொல்கிறது உண்மை தானே, நிலா மட்டும் இதில் காசே போடல, 3 பேரும் பார்ட்னர்னா 3 பேருமே ஈக்குவலாக ஷேர் போடணும்ல, இவங்க மட்டும் ஷேரே இல்லாமல் பார்ட்னர் ஆகிட்டாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இதை கேட்டவுடனே நிலா பயங்கரமாக அப்செட் ஆகிடுவா. சோழனுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியாது. நிலா அப்செட் ஆகிட்டு சோழனை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.